எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பிரம்மனின் படைப்பு மனிதர்களின் ஒவ்வொருவரின் தலையெழுத்து. இந்த காகிதத்தில் இருக்கும் எழுத்துக்களின் படைப்பு இந்த கதை. அப்புறம் இதான் ஷரத், இதான் அவங்க அக்கா. சினிமான்னு ஊரை சுத்துறது, நைட்டெல்லாம் உக்காஞ்சி கதை எழுதுறன்னு தூங்காம இப்போ எரும மாடு மாதிரி தூங்குறது. பேசிக்காவே அக்காங்களுக்கு பாசம் அதிகம். இப்போ எவ்வளோ அழகா பாசத்தை காட்ட பாருங்களேன். டே பொறம்போக்கு நாயே, எத்தனை மணிக்கு அலாரம் வச்சிருக்க பாரு, எழுந்து ஆஃப் பண்றாத. ஆமாங்க, இவன் தான் புறம்போக்கு. ஐயோ சாரி, சின்ன கிராமர் மிஸ்டேக். இவன் தான் ஷரத், இந்த கதையோட கதாநாயகன். அக்கோ, ஒரு கலைஞனை கலங்கப்படுத்துற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இன்னைக்கு காட்டுறேன் நான் யாருன்னு. சரி கலைஞரே, மூடிட்டு போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க. அக்கோ, அப்பா கிட்ட 200 ருபீஸ் வாங்கி தர சொன்னீங்க, என்ன ஆச்சு? ஏன் இந்த 200 ருபீஸ் கலைஞரை டைரக்டா போய் அப்பா கிட்ட கேட்க மாட்டீங்களோ? அதுக்கு தானே உன்னை அசிஸ்டண்டா வச்சிருக்கேன். உருப்புற வேலை போய் பாரு. போக சொல்ல வீட்டை லாக் பண்ணிட்டு போ. இன்று கண்ணீரும் தித்திக்கின்றதே, தூஹிரே தூஹிரே. ஆஃப்டர் 20 லைஃப் இஸ் நாட் ஈஸின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. இவங்க வீட்லேயும் இவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே கனவு தான், எல்லார் மாதிரியும் இவங்களும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் இவனுக்கு சினிமா டைரக்டர் ஆகணுன்றது மட்டும்தான் ஆசை. இது வரைக்கும் 12 ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லியிருக்கான். அதில் சில பேர் அப்புறம் வாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் இவன் கதையை கேட்கக்கூட ரெடியாக இல்லை. சில நேரத்தில் யாரும் கூட இல்லைன்னா கூட சில பேரோட நினைவுகள் மட்டும் எப்பவுமே கூட இருக்கும்.
கூட ப்ரொடியூசரை பார்க்க தாங்க போயிட்டுருக்கான். ராகுல் நாய்க், ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் மூவி மேக்கிங் ப்ரொடியூசர் இன் ரீசெண்ட் டேஸ். அவங்க மற்றவங்க மாதிரி இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கான். ஏன்னா அவங்களுக்கும் பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை. ஒதுக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. அவங்க மற்ற ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் போயிட்டுருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கதை சொல்ல வர சொல்லியிருந்தீங்க. ஹலோ சார், ஐம் ஷரத். சார், ஸ்கிரிப்ட். அது உங்ககிட்டயே வச்சுக்கோ. நீ கதையை சொல்லு. சார், ஒரு நிமிஷம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். சார், என்னோட கதையில் ஒருத்தன் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரணமான மனுஷன் படம் எடுக்கணும்னு வர அவனோட கதை தான் இது. Baby. Yeah, I got it. Yeah, I got it from yesterday only. No, that does not ஒரு சின்ன கிராமம், அதில் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பையன் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நீ ஆஃபீஸில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து போங்க. கால் பண்ணுறேன் மிஸ்டர் ஷரத். ஷரத். ஓகே. அதோ போகின்றது காணல் மேகம், மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம், இந்தன் பூவிதழ் சருகதே. இந்த வாழ்க்கையே சீதனம், அதில் ஜீவனே போவதே. க க மக மரி மகரி சனி ரே ச, பமக மத மகரி சனி ரி ச, கம சனி ச தனி மத கம ரி க ச, நி ச த நி ச, நி ச மா க க, நி ச ப ம ம க, ச நி ச த ம க, ரி நி த ம ம க, க ம க க, க ம ரி க நி ரி நி க ரி ம க ரி ச, ப ம த ம நி த நி ம த க ம ரி க ச. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின், உனையே தருவாய், உனையே தருவாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன். எதை நான் கேட்பின், உனையே தருவாய். சமாக பா பம பமா கரி கரி சனி சமாக பா பம பமா.
உட்காருங்களா? ஆமாங்க. வாங்க. தேங்க்ஸுங்க. பரவாயில்ல. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ? யாராவது ஃபோன் அடிக்குது. யாராச்சும் இருக்கீங்களா? என் ஃபோன் தான். ஓ, இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னு நினைச்சேன். அம்மா. ஐயோ என்னாச்சு? பார்த்து பார்த்து எழுந்துருங்க. அப்படியே உட்காருங்க. ஓகே. தேங்க்ஸ். உங்க பேரு? என் பேர் ஷரத். உங்கள் பேர்? ஐஷு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தாங்க இருக்கேன். ஐயோ, இப்போ இல்ல. ஒர்க் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். நான் அதை தாங்க சொன்னேன். சினிமாவை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டைரக்டராக. சூப்பர்ல. நானும் நல்லா பாடுவேன். எனக்கும் சிங்கிங் சான்ஸ் வாங்கி தரீங்களா? கிழிஞ்சது. பிச்சை எடுத்தா நான் பெருமாள், அது வாங்கி தின்னானா கோபால். பிச்சைக்காரங்கிட்டே பிச்சை கேட்குற நிலைமை ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? இல்லை, நானே சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்கிட்ட சான்ஸ் கேட்குறீங்களே. ஐயோ, சாரிங்க. உங்களுக்கு எப்படி கண்ணு இந்த மாதிரி? சாரி, இது கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. ஐயோ, அதுல என்ன இருக்கு? பை பர்த்டே எனக்கு கண்ணு தெரியாது. ஆனா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு தான் எனக்கு உலகம். நான் பாட்டு பாடும்போது அதுல இருக்கிற வரிகளை நான் என்னோட உலகத்தை பார்ப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இப்போ கூட ப்ரொடியூசர் பார்த்துட்டு தான் வரேன். யாரும் என் கதை கேட்க கூட ரெடியாக இல்லை. வாய்ப்பு கிடைச்சா தானே ஏதாச்சும் சாதிக்க முடியும். என்கிட்ட கதையை சொல்றீங்களா? உங்ககிட்டயா? சொல்லக்கூடாதுன்னு வேணாம். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கதை கேட்க ரெடி இல்லாத ப்ரொடியூசர்கிட்டே கதை சொல்ல நாள் கணக்காக வெயிட் பண்ணுறேன். கதை கேட்க ரெடியாக இருக்கிறவங்க கிட்ட கதை சொல்ல எனக்கு என்னங்க இருக்கு? அப்போ சொல்லுங்க. எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரணமான மனுஷன் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். அவனோட கதை தான் இது. எப்போவுமே கதை கவிதைன்னு ஏதாச்சும் எழுதிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு ஸ்டடீஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. அவங்க அப்பாவுக்கு அவன் படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசை. எல்லா அப்பனுங்க மாதிரி தான். ஆனால் இவனுக்கு சினிமா 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 தான் எப்போவுமே. அவங்க அப்பாவுக்கு பையன் எங்கள் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்க போகிறானோன்னு. அவன் சின்ன சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது அதை பார்த்து திட்டுவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு போய் படிக்கிற வேலை பாருன்னு. டைரெக்டாக திட்டினாலும் இன்டைரக்டாக அவன் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் போட்டு என் பையன் பண்ணதுன்னு உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருமைப்படுவாங்க. அவங்க அம்மா அவன் சினிமாக்குள்ளே போகிறேன்னு சொன்னாலே திட்டுவாங்க. இப்படியே லைஃப் போகும்போது அவன் ஒரு புக் எழுதணும், ஜஸ்ட் ஃபார் லவ் சினிமான்னு. அந்த புக்குக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல. ஆனால் அந்த புக் படித்த ஒரு பொண்ணுக்கு அந்த புக் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒருத்தன் அவன் கனவை எவ்வளோ லவ் பண்ண முடியும்னு இந்த புக் படித்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு புரிஞ்சுது. அவளுக்குள்ள ஒரு ஆர்வம் தோணிச்சு, அவனை எப்படியாச்சும் மீட் பண்ணணும்னு. ஒரு நாள் அவனை தேடி வந்தான். ரேவதி பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். ரேவதி அந்த பொண்ணு அவன் லைஃப்பில் வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுறாங்க. அவன் அவனோட கனவை நேசிக்கிறத பார்த்து அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. 2 பேரும் நேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஆழமான காதல் உண்டாகுது. இவனும் இவனோட கனவை எவ்வளோ நேசிக்கிறானோ அதே அளவுக்கு அவளையும் நேசிக்கிறான். லைஃப் ஜெர்னி இஸ் லைக் ஏ ஓஷன்ஸ் வேவ்ஸ். அதே மாதிரி அவங்க மனசுலேயும் காதல் புயல் அடிச்சது. பசங்க படிப்பு முடித்த உடனே பெரியவங்களாயிடுறாங்க. படிப்பு முடித்து வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்லை. லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. ரேவதிக்கும் அவனுக்கும் ஒரு நாளும் சண்டை வந்ததில்லை. அப்படி இருந்தும் ஒரு நாள் ரேவதி அவன்கிட்ட வந்து நம்ம பிரிஞ்சிடலான்னு சொன்னான்.
அப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல. மனசில் புயல அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, ஏன் நல்லா தானே இருந்தாங்க. அதே தான் அவனும் கேட்டான். ஏன் ரேவதி என்ன ஆச்சுன்னு கேட்குறான். ஆனால் அந்த கேள்விக்கு அவகிட்ட பதில் இல்லை. ரேவதி சொல்கிறா, என் பதில் தெரிஞ்சுக்கிட்டா உன்னோட ட்ரீமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எனிவே பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு போயிடுறான். அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவன் சினிமாவை நேசிக்க தான் பிரச்சனையாக இருக்குன்னு. ரேவதி அவன்கிட்ட சொல்ல வந்தது வேறன்னு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ரேவதியோட அப்பா ரேவதி கிட்ட சொல்லியிருக்காங்க, சினிமான்னு ஊரை சுற்றுறதை விட்டு வந்து என் பிஸ்னஸை பார்த்துக்க சொல்லு, அப்போ கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்ல வந்தான். ஆனால் அதை சொல்லலை. ஏன்னா ரேவதி அவனை லவ் பண்ண காரணமே அவன் அவனோட கனவை நேசிக்கிறத பார்த்து தான். இப்போ இவளுக்காக அவனுடைய கனவே விட்டுட்டு வர சொல்ல மனசில்லை. அதனால அவளே அவனை விட்டு தூரமாக போயிட்டான். வழியில் கிடைத்த காகிதத்தில் புதைந்த கவிதை அவள். அவன் கனவுக்காக அவள் கனவை விட்டு சென்றாள் தாயைப் போல. அவன் கனவுக்காக அவளையே துளைத்தான் குழந்தை போல. வார்த்தைகள் மறந்தேன் மௌனங்கள் உதிர. அவன் முதல் காதலின் கடைசி கவிதை மௌனமானதே. சில வருஷம் கழிச்சு அவனோட படமும் ரிலீஸ் ஆகுது. அது சக்ஸஸும் ஆகுது. மறுபடியும் மீட் பண்ணலையா? ஹலோ. நான் அப்புறம் பண்ணுறேன். பா, ஒரு மூவி மைண்ட்லயே பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையாவே நீங்க அனுபவிச்ச மாதிரி சொன்னீங்க. எப்படிங்க? கதை எழுதுகிற எல்லா எழுத்தாளர்களும் அவங்க லைஃப்பில் நடந்த வலி, சந்தோஷம், காதல், கோபம் இதெல்லாம் அவங்க முதல் படத்தில் வச்சுருப்பாங்க. காரணம், அது ஜனங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும்னு தெரியும். அப்போ ரேவதி மேரேஜ் ஆயிடுச்சா? இன்னும் 3 monthsல அவளுக்கு மேரேஜ். நீங்க போய் தடுக்க மாட்டீங்களா? அவளாச்சு சந்தோஷமாக இருக்கட்டும். நான் அங்கே போகிறத விட என் லைஃப்பில் என் கனவை ஜெயிச்சா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஓ, ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்க நம்பிக்கை எப்பவுமே விட்டுடாதீங்க. இல்லை, விட்டுற மாட்டேன். எவ்வளோதான் திட்டினாலும் என்னை விட்டு கொடுக்காதே எங்கள் அப்பா அம்மா. அவங்களுக்காக என்னால் ஒன்றே ஒன்று பண்ண முடியும். படம் முடியும் போது என் பேரோடு சேர்ந்து அவங்க பேரும் வரணும். ஃபிலம் பை சரத் ராஜகௌரின்னு. இதுதான் என்னோட கனவு. அவங்க என்னை நினச்சி ஒரு நாள் பெருமைப்படுவாங்க. அதுதான் என்னோட வெற்றியாக இருக்கும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும். உங்க அப்பா அம்மா நிச்சயமா பெருமைப்படுவாங்க. ஆனா நீங்க டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துட மாட்டீங்களா? இல்லைங்க. உங்க நம்பர் என் போன்ல சேவ் பண்ணி கொடுங்க. உங்க கதை ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சீக்கிரமா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். சரி, நான் கிளம்புறேன். சரி, டேக் கேர். ம். ஹலோ. ஹலோ. மிஸ்டர் ஷரத், உங்களை சார் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே சீக்ரெட் ஆஃப் பெங்களூர் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, போங்க. சார் வரேன். சார். Yeah, come, sit. சார் வர சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நான் தான் வர சொன்னேன். உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்கள் சார். நீ கதை சொல்லும்போது என்னோட பிஹேவியர் பார்த்து உனக்கு கோபம் வரலையா? கோவப்பட்டு என்ன யூஸ் இருக்க போகுது சார்? எனக்கு என் கதை மேல் நம்பிக்கை இருக்குது. நான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிப்பேன். இதை சொல்ல தான் வர சொன்னீங்களா? நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். சிட். நான் எதுக்கு வர சொன்னேன்னு ரீசன் வேணாமா? சொல்லுங்கள் சார். நானும் இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டது தான் வந்து. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ஈகோ ஆர் ஆட்டிடியூட். பட் ஐ வாண்ட் டு ரெஸ்டோர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் இன்வால்மெண்ட். நீ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது உன்னோட ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணேன். அப்போவே உன்னோட இன்வால்மெண்ட் பிடிச்சது. ஈவன் ஆஃப்டர் தட் ஐ இக்னோர்ட் யூ. யூ நோ வை? நான் லேக்ஸ் டுகெதர் இன்வெஸ்ட் பண்ணி உன்னை நம்பி மூவி எடுக்க போகிறேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் மூவி விட்டுட்டு போனாங்க, எனக்கு லாஸ். அதனால தான் அப்படி பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் ஹர்ட் யூ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் யுவர் பிஹேவியர். ஸோ ஐ டிட் தட். ஐ எம் ரியலி சாரி இஃப் தட் ஹர்ட் யூ. நவ் யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் யுவர் ஸ்டோரி. தேங்க்யூ சார். அமேசிங் ஸ்கிரிப்ட். ஆடியன்ஸ் எல்லாம் ஹார்ட் டச் ஆகும். ஃபேண்டாஸ்டிக். ஆமாம், மறுபடியும் அவங்க மீட் பண்ணலையா? பண்ணாங்க சார்.
காலம் மாறினாலும் சில விஷயம் மட்டும் மாறாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அவளை பார்க்குறேன். கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே என்னோட ரேவதியா அவள் வந்துட்டு இருந்தான். எல்லாமே கனவு மாதிரி இருந்துச்சு. என்னால் கை கால் கூட அசைக்க முடியாமல் நின்றுட்டு இருந்தேன். லைஃப்பில் ஜெயிச்சேன்னா காதலில் தோத்துட்டேன். அவள் என் அருகினில் இருந்த நாட்கள் ஒருபோதும் நான் பயம் கொண்டதில்லை. அவள் கைப்பிடித்து நடந்த நாட்கள் என் நெஞ்சில் நிற்கும் நினைவுகளோடு இன்று வரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவள் அரவணைப்பை விட அவள் என் அருகினில் இருப்பதை விரும்பினேன். காலம் கனவாக மறைந்தது. என் காதல் நினைவுகளோடு என் நெஞ்சில் பத்திரமாக புதைந்தது. எப்படி இருக்க? நம்ம பார்த்து 2 வருஷம் இருக்கோம்ல. உன்னோட மூவி பார்த்தேன், அது செம்ம ஃபீல் தெரியுமா? மக்களோட மக்களை நானும் ஒரு ரசிகையா டிக்கெட் வாங்கி பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு படம். இன்னும் லைஃப்ல பெரிய பெரிய இடத்துக்கு நீ வரணும். உன்னை பொறுத்தவரை சிறந்த படம்னா என்ன? ஒரு படம் பார்க்க தியேட்டருக்குள்ளே வர ஆடியன்ஸ் மேலே விழுற வெளிச்சம், அது வெறும் ஒரு லைட்டோட வெளிச்சமாக இல்லாமல் உணர்வும் தாக்குற ஒரு படமாக இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம். நைஸ். ஆமாம், நான் பண்ணுற படம் பேர் என்ன? சரத், நீ தானே? ஆமாம், நான் தான். என்னாச்சு? மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க? என்ன வேற அர்ஜென்ட்டா வர சொன்ன? எனி குட் நியூஸ்? என் கதை ஓகே ஆயிடுச்சு. ராகுல் நாய்க் ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இதை உங்ககிட்ட தான் முதல் சொல்ல ஓடி வந்தேன். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ட்ரீட் இல்லையா? வாங்க, காலையிலேருந்து நானும் சாப்பிடலாம். வாங்க போகலாம். போலாம். சிங்கிங் சான்ஸ் வாங்கி தருவீங்க தானே? வாங்க, சினிமாவே நம்ம கையில் தான். ஓஹோ. ரெடி, ஆக்ஷன். தி வேர்ல்ட் சினிமா. சினிமா அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் மைண்டில் வருது என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டைம் பாஸ். ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அது 1000 கோடி கனவுகளின் உயிர். கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் சினிமா. மனிதர்களின் கொடூரமான ஜாதி, மத, மொழிவெறி இந்த சினிமா உலகத்தில் கிடையாது. ஒரு விதத்தில் இங்கே எல்லார் லைஃப்புமே சினிமா மாதிரி தான். நம்மளை சுற்றி இருக்கிற ஒருத்தரும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. ஒரு படம் பார்த்து உடனே ஈஸியாக அது நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லிடுறோம். அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உன்னால் முடியாதுன்னு சொல்லிடலாம். ஒழுங்காக படித்து வேறு வேலை பாருன்னு சொல்லலாம். அவங்க சொல்கிறது எல்லாமே சரி தான். ஆனால் நான் எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒரு கதை எழுதி கேமரா முன்னாடி டைரக்டராக நின்று ஆக்ஷன் சொல்லும்போது வர சந்தோஷம், டேக் ஓகே ஆனதுக்கப்புறம் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு வேலையில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எங்களை மாதிரி கலைஞருக்கு வராது. கூட இருக்கிறவங்களே சொல்லலாம் சினிமான்னு லைஃப்பை தொலைச்சிடாதுன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம லைஃபே சினிமா தான்.
மறுபடியும் சொல்கிறேன், சினிமா வெறும் கனவு இல்லை, பல ஆயிரம் கனவுகளின் உயிர் சினிமா. நாங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் எங்களோட குழந்தைங்க மாதிரி. எங்களோட படைப்புகள் எப்போவுமே தொடரும். இட்ஸ் நாட் எண்ட், இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். கட். நீ யாருப்பா? டைரக்டரா? கட்.